ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை அப்படின்றது நடைபெற்று வருது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்கு திமுக தயாராகிருச்சு அப்படின்றது அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. இடி ரைடுக்கும் தயாராகிட்டீங்களா? இடி ரைடுக்கு எப்போவோ தயாராச்சேன். இது இப்படி தான் பண்ணுவாங்க. அமலாக்கத்துறை எப்போ பாஜகவின் அடியாள் துறையாக மாறியதோ அப்போவே இது எதிர்பார்த்தது தான். அண்ணன் செந்தில் பாலாஜியை போட்டு எப்படி வாட்டி வதக்கினார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அதிமுக அமைச்சர்களை எல்லாம் எப்படி தங்கத்தட்டிலே தாம்பாளத்திலே தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. 1000 கோடிகளுக்கு மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். அவங்க மேலே எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு இந்த சொத்து குவிப்பு வழக்கில். ஆனால் அமலாக்கத்துறையோட கண்களுக்கு அவர்கள் மட்டும் தென்படவே மாட்டேன் என்கிறார்கள். திமுக அமைச்சர்கள் மட்டும் 15 வருடங்களுக்கு முன்னால் 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வழக்குகள் எல்லாம் தூசி தட்டி எடுத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கில் ஆவணத்தை நான் இப்போ குடிப்போன வீட்டில் போய் தேடுறேன்றாங்க. யாரை ஏமாற்றுகிற வேலை? இப்போ ஐபி அவர்களோட வீட்டில் நடக்கக்கூடிய ரைடோட பின்னணி என்ன சார்? அது எதன் அடிப்படையில்? இது இன்னும் தெரியல, இது வரைக்கும் தெரியல. இனிமேல் அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா தான் தெரியும். 2 வழக்குகள் காரணமாக இருக்கலாம். ஒன்று இந்த இல்லீகல் டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட் ஆஃப் டிஎன்ஹெச்பி பிளாட்ஸ், அது ஒன்று. இன்னொன்று சொத்து குவிப்பு வழக்கு. ரெண்டும் எப்போ பதியப்பட்ட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 2012 பதியப்பட்ட வழக்கு, 11 பதியப்பட்ட வழக்கு, 12 இது பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ 15 வருடங்கள் கழித்து 13 வருடங்கள் கழித்து அதில் நாங்கள் ஆவணங்களை தேடப்போகிறோம் அப்படின்னா எந்த ஆவணத்தை எங்கே போய் தேட போகிறாங்க? இல்லை எதற்கு இந்த நாடகம்னு தான் சொல்லி கேட்குறோம். 2, ஒன்று சொத்து குவிப்பு வழக்குக்காக இருக்கலாம், இன்னொன்று அந்த இதுக்காக இருக்கலாம், அந்த டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட்டு. சொத்து குவிப்பு வழக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் வைத்திருக்கிறார். அந்த சொத்துக்கள் எல்லாமே கீழமை நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருக்கும். இதில் எங்கே சட்டவிரோத பண பரிமாற்றம் எங்கே நடந்திருந்தால் அந்த சொத்துக்களை எல்லாம் கீழமை நீதிமன்றம் முடக்கிடுச்சு. அப்புறம் இப்போ என்னத்தை நீங்கள் யார் வீட்டில் என்னத்தை தேடுறீங்க? இது என்ன சிக்னல்? இது அவர்களுக்கெல்லாம் கொஞ்சமாக சட்ட அறிவு இருக்கா இல்லையா? இல்லை எந்த அடிப்படையில் இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமலாக்கத்துறை ஒரு ரைடுக்கு வராங்க அப்படின்றது அவங்க அவங்களுக்கு கொடுக்க ஒரு ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே போகிறப்ப அவங்க வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணுறதும் இல்லை அமலாக்கத்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்புறதும் அது எப்படி சரியான நகர்வாக இருக்கும்? இல்லை, இது என்னென்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை. ஒன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் த பவர் டு டூ ஒன் திங், கேன் தே டூ இட்? இல்லை, பட் நீங்கள் பேசுகிறப்பவே சொல்லியிருந்தீங்க திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்கை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அதை முறியடிச்சிருக்கோம், நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையும் கொட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி நம்ம லீகலாகவே அதை ஃபேஸ் பண்ணிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு போகிற இடத்துல கோஷம் எழுப்புறதும் அவங்கள தர்ணா பண்ணுறதும் அப்படின்றது அது ஒரு தவறான முன்மாதிரி. நல்ல கேள்வி. அமலாக்கத்துறை வெறும் சட்டத்துக்கு உட்பட்டு அப்படிதான் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு தான் திமுக செயல்படும். இது சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ரைட் நடக்கலையா? இது அரசியல் காரணங்களுக்காக இந்த ரைட் நடக்குது. அதனால தான் உங்களுக்கு முதலியே சொன்னேன், அதிமுக அமைச்சர்களை மட்டும் தங்க தாம்பாளத்திலே தாங்குகிறார்களே. திமுக அமைச்சர்கள் மேலே 15 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு. அந்த இன்னொரு கேஸ் சொன்னேன், டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட்டு. அதில் அண்ணன் ஐ பெரியசாமி மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அவர் கையெழுத்து போட்டார், அலாட் பண்ணார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அவர் பணம் பெற்றுக்கொண்டார்னு குற்றச்சாட்டு கிடையாது. அப்புறம் எப்படி சட்டவிரோத பண பரிமாற்றம் வரும் இங்கே? அதுதான் சொல்கிறேன், கொஞ்சமாக சட்ட அறிவு இருக்கா இல்லையா இவங்களுக்குலான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ என்ன இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? இதற்கு பின்னால் ஒரு அப்பட்டமான அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்கு தான் கோஷம். இந்த அரசியல் பழிவாங்கல் இல்ல பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றோம், அது மக்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க? ஏன்னா தொடர்ந்து அமலாக்கத்துறையினாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மக்கள். அமலாக்கத்துறையினாலே இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போயிருக்கு அமலாக்கத்துறை? எதிர்கட்சிகளோட இதுக்கு மட்டும்தான் போயிருக்கு. என்ன பண்ண முடிஞ்சுது அவங்களால? ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்களா? 5 வருஷம் முடிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவாலோட இதை டிஃபேம் பண்ண முடிஞ்சு. டிஃபேம் அதுதான் பண்ண முடியும். தோத்து போனார்ல அவர். அது இதனாலதான் எப்படி தோத்து போனார்? 10 வருஷங்க ஆன்டி இன்கம்பன்சிங்க. 10 வருஷம் ஆட்சியில், 10 வருஷத்துக்கு மேல யாரால ஆட்சியில் இருக்க முடியும்? ஓட்டு திருடினா மட்டும்தான் 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்க முடியும்.
ஓட்டுகளை திருடல அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்க முடியாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுதான் சொல்றாரு. 10 வருடங்கள் இருந்தா ஆன்டி இன்கம்பன்சி வருங்க, பிஜேபிக்கு மட்டும் எப்படிங்க ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாம போகுதுன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 10 வருஷம் இருந்தார் ஆட்சியில, மக்கள் நியாயமா மாற்றணும்னு நினைப்பாங்க. இதுல என்னங்க தவறு? அதையும் ஜார்க்கண்ட் முதல்வர் எப்படி ஜெயிச்சாரு? இப்போ ஹேமந்த் சோரன் எப்படி ஜெயிச்சாரு? அவங்க தவறு செய்யறாங்க, அது மீது இடி வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எதற்காக திமுக தவறு செய்யற கரெக்ட்டுங்க, தவறு செய்யறாங்க, பயப்படுறாங்க. பயம் இல்லைங்க, என்ன பயம்? இடி மேல என்னங்க பயம்? என்ன பயம்? மிரட்டி பார்த்தாங்க திரு செந்தில் பாலாஜியை, பாஜக வந்து சேரன்னு தூது விட்டாங்க, அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. என்ன பயம்? என்ன பண்ண முடியும் அவங்களால? திமுக காரணம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு போடுற அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். ஆமா, லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? பட் இப்போ வந்து அவங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஆமா, என்ன எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள நுழையிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அத்துமீறி நுழையிறது தான். நீங்க போலீஸ் ஆஃபீஸர்னா வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்குள்ள வேணா போயிடலாமா? ஜஸ்ட் லைக் தட். நான் போலீஸ் ஆஃபீஸர்னு போயிடலாமா யார் வீட்டுக்குள்ள வேணா? எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் அப்படின்ற போன்ற அமைப்புகள் யார் வீட்டுக்குள்ள டிவிஎஸ்சி இப்படி அத்துமீறி நுழைஞ்சிருக்கு? சட்டத்துக்கு உட்பட்டு தான் போறோம். ஆமா, சட்டத்திற்கு அதுதான் சொல்றேன். சட்டத்திற்கு இல்ல அப்படின்னு அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ட்ரிப்ளிகேன் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, இவர்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கல. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. ஆமா, அந்த வழக்கு போடப்பட்டது இங்க இருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆமா, அப்ப அது தவறான முன்னுதாரணமா மாறி என்ன தவறான முன்னுதாரணம்னு கேக்குறேன். அமலாக்கத்துறை சட்டவிரோதமா நடக்கும் பொழுது சட்டத்தை காப்பாற்று யார் வீட்டுக்குள்ள வேணா யார் வேணா போயிடலாமா? அதனாலதானே போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. போய் தப்புன்னா குவாஷ் வாங்கிக்கிட்டோம். உனக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கா? போலீஸுக்கு அதிகாரம் இல்லையா? பாருக்கலாம், நீ போ நீதிமன்றத்துக்கு, நாங்களும் போறோம், பாத்துக்கலாம். இல்ல, ஒரு ஜனநாயக அமைப்புல இப்ப அவங்க வந்து ஒரு கடமையை செய்யறாங்க, அதை நம்ம லீகலா ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த தளத்துல இல்லாம நீங்க வந்தீங்கன்னா நாங்க ரைட் போடுவோம், நான் மத்திய அரசோட பவர் என்ன நீங்க காட்டுறீங்க, மாநில அரசோட பவர் என்ன அப்படி நாங்க காட்டுறோம் அப்படின்றது இது எப்படி சரியா இருக்கும்னு ஒரு பார்வை இருக்குல்ல? இல்ல, இப்போ இந்த வாதம் உங்களுக்கே வந்து ஒரு பொருத்தமற்ற வாதமா, இல்லை நீங்கள் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்தா இது இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையா? ஒரு சின்ன இது நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? சார் இடி கேஸ் போடுறாங்க சார், அதையே சார் நீங்க அப்போஸ் பண்றீங்க, எதுக்கு சார் கோஷம் போடுறீங்க? நீங்க கரெக்ட், தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போடுதுங்க, நீங்க ஏங்க அதை வந்து அதுக்கு கருப்பு சாயம் பூசுறீங்க? அவங்களால வேலையை செய்யவே முடியல அப்படின்ற இடம் வராங்க. போலீஸ் அவங்க வேலையை செய்யுது, போலீஸ் அவங்க வேலையை செய்யுது. போலீஸோட வேலை என்ன? சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். வழியில பயமில்லை அப்படின்னு இருக்கலாம். அதே தான் அப்போ இடிக்கும் பொருந்தோம்ல. மடியில கனம் இல்லை, பயப்படாதீங்க. போலீஸ்க்கு, தமிழ்நாடு போலீஸ்க்கு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமா அடிச்சு உடச்சிட்டு போங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு உங்க கட்சியோட ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஈடிக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம்? அதை தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒரு வித்தியாசமும் இல்லையே. ஈடின்றது ஒரு தன்னாட்சி அமைப்பு, பாஜகன்ற தன்னாட்சி அமைப்பு, ஏன் ரெண்டையும் நீங்க லிங்க் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் லிங்க் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது லிங்க் பண்றோம். அதாவது 1 பில்லியன் பாப்புலேஷன், 1.5 பில்லியன் பாப்புலேஷன் இருக்க இந்தியாவில் இடியை தலைமை ஏற்று நடத்துவதற்கு ஆள் இல்லையாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கானா, அவன் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் இல்லீகல்னு சொன்ன பிறகும் அவர் இல்லைனா இடியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் போய் பாஜக அரசு போய் தலைகீழ தொங்கணும் உச்சநீதிமன்றத்தில்? உச்சநீதிமன்றம் அவருடைய எக்ஸ்டென்ஷன் இல்லீகல்னு சொல்லிடுச்சு. இல்லை, இவர் நீங்கள் நவம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்க, டிசம்பர் வரைக்கும் எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் காலில் விடுறாங்க? அதுதான் சொல்கிறேன், 1.5 பில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில், இத்தனை திறமையான அதிகாரிகள் இருக்கக்கூடிய நாட்டில் இடிக்கு ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாரா? அவ்வளவு திறமையற்றவர்களாக இருக்காங்க இந்தியாவில். அப்போ ஒருத்தன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறீங்கல்ல, அப்போ எது காட்டுது? எதை காட்டுகிறது? மோடிக்கும் மீடிக்கும் வித்தியாசம் இல்லைன்றது தான் காட்டுது. இப்போ ஒரு பக்கம் இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டால இடி வந்து தொடர்ந்து அமைச்சர்கள் மீது கேஸ் போடுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரமாகட்டும், இப்போ ஐபி விவகாரமாகட்டும், அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் விவகாரம், இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் கேம்பெயின் கொண்டு போகிறீங்க. சேம் டைம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்க தவறு செய்யாமையா நாங்கள் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு இதை கொண்டு போவாங்கல்ல, மக்கள் எதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க தவறு செய்யலையா, அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையா இல்லை அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையா? நியாயமாக, நியாயம் எதுவோ, பொதுவான நியாயம் எதுவோ. இப்போ இதே மாதிரி, அதுதான் முதலே சொன்னேன், இதே மாதிரி அதிமுக அமைச்சர்கள் வீட்லேயும் ரெய்டு நடந்துச்சு, அவங்க வீட்லேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய நியாயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஐயா, இவங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்க, எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, நீங்கள் ஏன் சார் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால்
அப்படி நடவடிக்கை எந்த அதிமுக அமைச்சரை இதுவரைக்கும் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது, சம்மன் கொடுத்து விசாரித்திருக்கிறது? சொல்லுங்க சார், ப்ளீஸ் டெல் மீ. ஓகே, இடி வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, அவங்க வந்து ஒருதலை பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களே, முடிஞ்சு போச்சு சார். ஓகே, அவ்வளவுதான். நான் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவங்க வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்றோம். நம்ம டிஏவிசி ஏடிஎம்கே மினிஸ்டர், ஃபார்மர் மினிஸ்டர் மேல யார் மேலே நம்ம எந்த வழக்கு போட்டிருக்கோம், யார் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல? ஆமா, போட்டிருக்கோம், எல்லார் மேலேயும் போட்டிருக்கோம். நாங்க யாரையா போய் கைது செய்தோமா? இல்லை யாரையாவது வந்து இது பண்ணோமா? இடியை ஏன் வந்து ஒரு வச்சு ஏன் மிரட்டுறாங்க? ஏன் அப்படின்னா, இடி கைது செய்தால் ஜாமீன் வந்து உடனடியாக கிடைக்காது, மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இடியை பார்த்து பயப்படுறாங்க. இல்லைனா வேற என்னங்க பயம்? இடியை பார்த்து நீ கேஸ் போட்டு நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை கேஸில் இடி கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கு? த வர்ஸ்ட் கன்விக்ஷன் ரேட் 97 கேசஸில் 2 கேசஸ்லேயே அதுலேயே தான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் அக்விட்டல். அப்புறம் எதுக்குங்க இடியை பார்த்து பயப்பட போகிறோம்? ஏன் பயப்படுறோன்னா, பயப்படுறாங்க. பயப்பட ஒரு சைக்காலஜிக்கலாக ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் சும்மா போய் ஜெயிலில் மெயின் அஃபென்ஸ் அதுக்கு வந்து 15 நாளில் ஜாமீன் கிடச்சிடுமா? ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த அஃபென்ஸ் இடி, அதை பேஸ் பண்ணி இடி போடுற கேஸில் 1 வருஷம் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களாம். இது யார் கொண்டு வந்தா? இது பாஜக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். பாஜக கொண்டு வந்து அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடியை கண்டு ஒரு அச்சம், இந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு எல்லாரையும் மிரட்டி பார்க்கிறார்கள். இந்த மிரட்டலுக்கு அச்சப்படுறதுக்கு திமுக தயாராக இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்து நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.